ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 பார்க்க போகிறோம். நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ரோட்டு கடையில் ஃபாலோ பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒன்று, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த 2 சட்னியில் எது ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நாட்காட்டி சேனலில் புதுசாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆயில் ஆர்கனைசிங் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேடு ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பல உபயோகமான டிப்ஸ் அதில் போட்டுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், லிங்க் போட்டு வைக்கிறேன். சரி, வாங்க எப்படி செய்யலாம்னு சட்டன் பார்த்துடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட பெட்டர், நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதே ப்ராசஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் காமிச்சேன் இல்லையா, இந்த சைஸ் மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நார்மலாக எப்பயுமே பார்த்தோம்னா தக்காளி சட்னிக்கு அந்த வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு மிளகாய், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. அது கொஞ்சமே கலர் கொடுக்கும். இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அப்படியே டாமினேட் பண்ணும், சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயிலேயே லைட்டாக அதை வதக்கி விடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த சட்னிக்கு பின்னாடியே அந்த ரெட் கலர் மிளகாயை யூஸ் பண்ணி அது எந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்னு போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது ஒரு 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மிளகாய் கூட எடுத்துக்கலாங்க, போதும். என்னதான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட்டு. இப்போது நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 தக்காளி பாருங்களேன், இந்த சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. இது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற நாட்டு தக்காளி தான். மேலே இருக்கிற அந்த லைட்டாக அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பிளாக் கலரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும், இல்லைன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இதை நிறைய விதத்தில் செய்யலாங்க. கட் பண்ணி செய்யலாம், அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வகையில் தக்காளி சட்னி செய்யலாம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சட்னி டேஸ்ட்டாக வர்றதுக்கு நீங்கள் கரெக்டான அளவில் காரமும் கரெக்டான அளவில் புளிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த பச்சை மிளகாய்க்கு இந்த தக்காளி கரெக்டாக இருக்கும். 5 இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாய் ரொம்பவே காரமாகவும் இருக்கும். உங்களுக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க, காரத்துக்கு தக்கன பார்த்துக்கோங்க. இது காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதில் ஒரு கத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம், ஒரு வாசனைக்காக தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலாம். இதனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்து பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம சேர்த்துடக்கூடாது, இந்த மாதிரி லாஸ்ட் இறக்க போகும்போது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வதக்குனது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. தக்காளி பாருங்களேன், நல்லா உள்ள வரைக்குமே நல்லா வதங்கி இருக்கும். நல்லா ஆறணும், ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். இது மேலே தெரிச்சிடும். அதனால் நீங்கள் பெரிய மிக்சியாக இருந்தால் கூட நீங்கள் அந்த ஜாரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. இப்போது நல்லா அரைச்சாச்சு. இந்த சட்னி கொஞ்சம் லிக்யூடாக வச்சாதாங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளித்து சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இதில் நான் இன்னும் தாளிக்கலை, தாளிச்சுட்டு இப்போ பாருங்களேன் தாளிச்சாச்சு. இதில் வெறுமனா கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 10 வெங்காயத்தை என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே குட்டியாக சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெட்டிட்டு அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு ஒரு முந்தின ஸ்டேஜ் அந்த மாதிரி வதக்கி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கார சட்னி வச்சு ரொம்ப காரம் அதிகமானாலும் சரி, அது வயிற்று புண்ணாகாமல் பார்த்துக்குறோம், அதுக்காக தான். இன்னும் நான் சேர்க்கல, அப்படியே அடுப்பில் அப்படியே வதங்கிட்டு இருக்கு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சட்னி வச்சு சாப்பிட நல்லா இருக்காது, நீங்கள் அப்பவே அரைச்சி அப்பவே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வர்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அப்பவே அரைச்சி அப்பவே சாப்பிடுங்க, வச்சு இந்த சட்னியை சாப்பிட வேண்டாம். பாருங்களேன், வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கணும். இன்னும் கொஞ்சமே வதக்கிடுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு இட்லியோ தோசையோ கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன், தாளிக்கும் பொழுது அதையுமே சேர்த்துக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.
பார்த்தீங்கன்னா கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வீட்டில் செய்யும்பொழுது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, கலரும் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி என்ன சீக்ரெட் கடையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகாயை வறுத்து விட போகிறோம். 8லேருந்து 10 மிளகா எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணிக்கையில் கரெக்டாக 8 எடுத்துருக்கிறேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ளேவர் வரட்டும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இதில் வேறு என்ன சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இது யூஸ்வலாக சேர்த்துருப்பீங்க. 1 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லி, வரமல்லி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு. ஹோட்டல்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து வீட்டிலன்னு பார்த்தோம்னா தக்காளி, காரம், அப்புறம் வந்து உப்பு, இது மட்டும் தான் சேர்ப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா பச்சை வாசனை எடுக்கும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். தக்காளிக்கு மட்டும் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து தான் வதக்கணும், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 3 தக்காளியையும் இந்த மாதிரி நல்லா 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா பச்சை வாசனை இருக்கும். நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது, முழிச்சுட்ருக்கு, இது நல்லா வதங்கிடணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே 2 டிப்ஸு தான். தக்காளி வதக்குறதுலையும் அப்புறம் நம்ம வந்து வரமல்லி சேர்த்தோம் இல்லையா, அதுலேயும் தான் இருக்குது. ஸோ நல்லா வதக்கிடுங்க. நல்ல லோ ஃப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 4 நிமிஷம் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்துடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு பாருங்களேன், கலரே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை வந்து கண்டிப்பாக தாளிச்சு விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சட்னிக்கு இப்போ தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் உடச்சி உளுத்தம் பருப்பு இவ்வளோதான். அப்புறம் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். அப்படியே சூப்பரான சட்னி. இட்லி தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், அங்கே வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.